அவங்களுக்கே கூட முன் ஜாமீன், பின் ஜாமீன், சைடு ஜாமீன்லாம் கூட எப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க விஜய். இதில் என்ன வெக்கக்கேடுன்னு அவரோட நாவல் எதுவுமே நான் படிச்சதில்லை. பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுக்கே பயம். 158 விக்கெட்ஸ் எடுத்தேன் ஒரு வருஷத்தில். யார் உங்களை உருவாக்கினான்னு கேட்டால் மயிலாப்பூர் உருவாக்கிச்சு, அவ்வளோதான். நேச்சுரல் ப்ரெசன்ஸ் அன்ஃபில்டர்ட். இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நண்பர் ஒருத்தர் சந்திக்க போகிறோம். நண்பர் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட பேசும்போது சிரிக்காமல் பேசணுங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். கிரிக்கெட்டர், ஸ்டாண்டப் காமெடியன், கார்ட்டூனிஸ்ட், ஜோக்ஸ் ரைட்டர், அப்புறம் ஸ்டேஜ் ப்ளே டைரக்ட் பண்ணுவார், ஆக்டர் அண்ட் கமெண்டேட்டர், கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், இந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பாஸ்கி, வணக்கம் தீனா அவர்களே. கிரேட் டு see you always. பாஸ்கி எப்படி இருக்கீங்க? பாஸ்கி எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, கூலிங் கிளாஸ் போட்டுருக்கேன்னு கிளார் கட் பண்ணுறதுக்காக. சம்டைம்ஸ் எனக்கே தள்ள கொஞ்சம் கிளார் அடிக்குது, அதனால். சொல்லுங்கள் பாஸ்கி, ஹவுஸ் லைஃப்? பை காட்ஸ் கிரேஸ் கோயிங் ஆன். லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஹர்டல்ஸ்லாம் இருக்குது. அதை மீறி மோர் தென் ப்ராப்ளம்ஸ் காட் இஸ் ப்ரொவைடிங் சொல்யூஷன்ஸ். அதனால ஹாப்பியாக போயின்னு இருக்கு. மயிலாப்பூரில் வந்து ஒரு சின்னோடு வீட்டில் நீங்கள் இருந்ததா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தேன். இப்போ அந்த இடத்துல வந்து அங்கேருந்து உங்களுடைய ஜேர்னி. நான் மயிலாப்பூரில் ஆக்சுவலி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் 13 to 14 ரூம்ஸ் இருந்தது. அது வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாரத வித்யா பவன். அது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஏன்னா ரஜினிகாந்தோடைய சூப்பர் ஸ்டாருடைய டெபியூ அங்கே தான் நடந்தது, அபூர்வாங்கல். ஸோ அங்கே உங்களுக்கு 15 ரூமு. ஒரு பின்னாடி போஸ்டீரியர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் சபான் இருக்குது, ஃபேமஸ். அதோடைய மேக்கப் ரூமு. அது குறுக்க இவ்வளோ ரூம்ஸு. ரைட் சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டாப் பொலிட்டிக்கல் லீடர் ஸ்பீச் கொடுக்குற இடம் மாங்கொல்லை. இந்த பக்கம் சித்திரகுளம் மார்க்கெட்டு. இங்கே வந்து லேடிஸ் சுவாமி ஸ்கூல் ஒன்று இருக்கும் அந்த பக்கம். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸி ஸ்டாண்டு, மெட்ராஸ் பாஷை, அது மாதிரி. அதுக்கப்புறம் கபாலீஸ்வரர் ஊர்வலம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, மாப்பிள்ளாழ்ப்பு ஊர்வலம் ரைட்லேருந்து லெஃப்ட்டு, இங்கே டண்டனக்கன்னு கடைசி ஊர்வலம் அது. அப்புறம் என் வீட்டுக்கிட்ட சைலண்ட்டு, திருப்பி சவுண்டு. ஸோ இந்த டெத்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் 5 to 6 per day போயின்னே இருக்கும். இதெல்லாம் பார்த்து யார் உங்களை உருவாக்கினான்னு கேட்டால் மயிலாப்பூர் உருவாக்கிச்சு, அவ்வளோதான். கபாலீஸ்வரர் தான். ஸோ த வைப்ஸ். ஸோ யூ கேன் டேக் மீ அவுட் ஆஃப் மயிலாப்பூர், பட் நாட் மயிலாப்பூர் அவுட் ஆஃப் மீன்னு தான் விஷயம். அதில் தான் கிரிக்கெட்டு, பாட்டு, ஆட்டம், ட்ராயிங்கு, டான்ஸு, ட்ராமா, சினிமா எல்லாம் அங்கே தான். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு இந்தியாவுக்கே விளையாட வேண்டிய ஒரு கிரிக்கெட்டர். ஆனால் மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். பட் அவங்களோட இந்த கிரிக்கெட் ட்ரீம் வந்து ஷேட்டர் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தேன். அது பெரிய இட்ஸ் அ மித் பாஸ். யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. க்ளோசஸ்ட்டு என்னோட குருநாதர் விவி குமார் எக்ஸ்பிளைனர் சொன்னார், டால் ஆகிட்டமா நீ, ஒரு 3-4 inches திடீர்னு டால் கெயின் பண்ணிட்டு ஹைட்டு, அதில் தான் லேண்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாரு. ஸோ அது இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச அது மித்து. கையிலேருந்து பால் ஸ்லிப்பாக ஆரம்பிச்சிச்சு. 158 விக்கெட்ஸ் எடுத்தேன் ஒரு வருஷத்தில். ஸ்ரீகாந்த் கேப்டன்சியில் விசில் 20 விக்கெட்ஸ் எடுத்தேன். யூனிவர்சிட்டி ஃப்ரெண்டு பிரசாதோட கேப்டன்சியில் 33 விக்கெட்ஸ் எடுத்தேன். அப்புறம் பாம்பே கோல்ட் ஸ்டோர் போனேன், அங்கே 33 விக்கெட்ஸ் எடுத்தேன். லோக்கல் லீகில் 38 இப்படி எடுத்துனேன். 2-3 டேஸ்க்குள்ளே திடீர்னு பால் வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் போடுறேன், பால் கையிலேருந்து ஸ்லிப் ஆகுது. அன்னிலேருந்து கான்ஃபிடன்ஸ் ஷேட்டர்டு. அப்புறம் ஷார்ட் ஸ்டெப்ஸில் மீடியம் பேஸு, அதுக்கு த்ரோ கூப்பிட ஆரம்பித்தாங்க. பேட்ஸ்மேனாக மாதிரி நிறைய சிக்ஸர்ஸ் அடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஸ்லோவாக போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன, நீங்கள் லெக் ஸ்பின்னராக ஆரம்பித்தேன். இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இந்த வீடியோ. இப்போ ஒரு வாட் டெசர்டட் மீ அபவுட் 42 years பேக். திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க பிளாக் ஷீப்பில். நான் அப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன் எப்படி போட்டுன்னு இருந்தேன். அதே போலிங் திருப்பி வருது. டூ லேட். இப்போ வருது அதே போலிங். 62 வயசில் அந்த போலிங் கரெக்டாக வருது. எந்த போலிங் கையை விட்டு போச்சோ அது இப்போ வருது. ஸோ எல்லாமே மைண்டில் தான் இருந்திருக்கு. பட் என்ன பாசிட்டிவாக யூஸ் பண்ணுன்றதுனால இப்போ அது வந்து மோட்டிவேஷன் ஷோஸ் பண்ணுறேன் த்ரூ ஹியூமர், ஈவன் ஃபார் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ். அப்போ இந்த வீடியோவை போட்டுட்டு இது பாருங்கள், 40 years கழிச்சு எது தொலைச்சோன்னு நினச்சோமோ திரும்பி வருது. ஸோ டோன்ட் ஒரி அபவுட் யுவர் ஃபார்ம் ஆர் வாட் எவர் இட் இஸ், பிஸ்னஸில் லாஸ் எதுவும் கவலைப்படாதீங்க. எனி திங் வில் கம் பேக் டு யூ அப்படின்றதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அன்றைக்கி அந்த பால் ஸ்லிப் ஆகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அதுதான். அது வந்து மென்டார்ஸ், பெரிய கிரிக்கெட்டர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதுக்கே பயம், எக்ஸ்கியூஸ் மீ சொல்கிறதுக்கே பயம். அவங்க ரொம்ப டவரிங் பர்சனாலிட்டிஸு. இப்போது இந்த முரளி படத்துலலாம் ஒரு அந்த ரோஜா பூ கொடுக்குறதுக்கே யோசிப்பார்ல, அந்த மாதிரி நாங்கள் வந்து போய் பேசுறதுக்கே பயமாக இருக்கும், தயக்கம். அது ஒன்று. வீடியோலாம் கிடையாது, அனலிஸ்ட் கிடையாது. கிட்டத்தட்ட அதான் 1982-83 வேர்ல்டு கப் வந்து இந்த டைம் அப்போ போச்சு. ஸோ ரிசார்ட்டட் டு மீடியம் பேஸ். ஸ்ரீகாந்த் வந்து சொன்னான், ஏய் பைத்தியம் பண்ணாத, ஒழுங்காக எக்ஸ்பிளைனே போடு, சத்தியமாக நீ ஆடுவ இந்தியாவுக்குன்னா.
ஸோ அந்த 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 ஹோப் இருந்தது. பட் அப்புறம் எனக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அப்போ யாராவது ஒருத்தர் கரெக்டாக கைட் பண்ணி தான் பெட்டராக வந்திருப்பேன். அப்போது நீங்கள் கிரிக்கெட்டுக்கு வரும்போது வந்து எந்த ஒரு கிரிக்கெட்டரை பார்த்து நீங்கள் ஸ்பின் போடணும்? இல்லை, ஏன்னா விவி குமார் குரு எனக்கு அவர் தான். விவி குமார் மாதிரி லெக் ஸ்பின்னர் நான் பார்த்ததே கிடையாது. அவர் ஷேன்வானோட சுப்பீரியர் அவர். ஆனால் அவர் வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு பாஸ்கி ஷேன்வானோட பெட்டர்ன்ட்டார். ஒரே சிரிச்சேன். இல்லை அவருக்கு அவ்வளோ பெரிய கூகுளி கிடையாது, உனக்கு இவ்வளோ கூகுளி திரும்புமே அப்படின்னார் விவி குமார். ஸோ அவர் தான் எனக்கு ரொம்ப ஷேன்வான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அமங் லெக் ஸ்பின்னர் ஷேன்வான் ரொம்ப பிடிக்கும். அஃப்கோர்ஸ் பிஎஸ் சந்திரசேகர் ஏன்னா அவரோட ஈக்குவேட் பண்ணுவோம். அவர் பெங்களூர் சந்திரசேகர், சென்னைக்கு பாஸ்கின்வாங்க. அப்போது அந்த டைப்பில் போட்டிருந்தேன். ஓடி வந்து ஃப்ளாட்டிஷாக லெக் ஸ்பின் போடுவேன். அதனால் பாஸ்கி நீங்கள் உங்களை வந்து பயங்கர பிஸியாக வச்சுக்குவீங்க. அதாவது காலையில் எழுந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, உங்களுக்கு வேலையெல்லாம் கூட பரவாயில்ல, நீங்களே உங்களுக்கு ஒரு வேலை இல்லாமல் எப்படி கரெக்டாக இருக்கிறதுன்னு பார்த்துப்பேன். ஒரு இந்த லெஃப்ட் சைடை திரும்பி தூங்கணும் ஒரு 7:30 to 8 o'clock. அதுக்கப்புறம் அப்படியே பால்கனி வழியாக உலகத்தை பார்த்துட்டே இருக்கணும். அது எப்படி வேஸ்ட் பண்ணாடுறது ஒரு டைம் டேபிள் வச்சுருப்பேன். என்னை பார்த்து கற்றுக்கலாம். சென்னையில் இந்த பெஸ்ட்டு ஹேங் அவுட் ஸ்பாட்னா உங்களுக்கு எது? ஏன்னா நார்தகான் சபா 1994 எஸ்வி சேகரேஷன் போய் அப்படி தான் நார்தகான் சபான்னு காமிச்சார். அப்போலேருந்து என் ஃப்ரெண்டு பிரசாத் ஊஸ் நோமோர், அவன், நான், எல்லா குரூப்பும் ஃபுல் குரூப்பும் நாங்கள் அந்த படிக்கட்டுலாம் உட்காந்துருப்போம். ஆல்மோஸ்ட் கோவிட் வரைக்கும் 26 years அங்கே தான் உட்காந்துருப்போம். ஈவினிங் ஆனால் அங்கே தான் இருப்போம். ஓகே, உங்கள் கேங்கை பார்க்கணும் என்ன டைம்? நார்தகான் சபாக்கு வந்தால் ஒரு ஈவினிங் ஏரிங் வந்து இப்போ இல்லை, நான் சொல்லி 3-4 years பேக். அது வரைக்கும் யாருமே அதான் பேமெண்ட் அங்கே நார்தகான் சபாவில் கவுண்டரில் கொடுத்துருமா, உட்லண்ட்ஸில் அவங்க கொடுத்துருவாங்கன்னு. பிரபுதேவா அங்கே தான் மீட் பண்ணி ஃப்ரெண்டான எல்லாரையும் ட்ராமா ஆக்டர்ஸ் எல்லாரையும் அங்கே தான் பார்ப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப வெரி லக்கி ஸ்பாட் நார்தகான் சபா. இன்னும் ஒரு முக்கியமான ஒருத்தர் விட்டீங்களே, கவுண்டமணி. ஆமாம், அவரை ஃபஸ்ட்டு அங்கே மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சங்கீதா ராஜா அண்ணாமலை போகிறோம். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் போகிற இடம். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் வாக் அங்கே போவேன். அங்கே வந்து அவர் இருப்பார். அவரோட ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிகிட்டு இருப்பாங்க. காரில் உட்காந்துருப்பார். அப்புறம் வாங்க பாஸ்கி, அப்புறம் என்ன வேறு எதாவது பண்ணிங்களா, யாரை கலாச்சிங்க லேட்டஸ்ட்டாக அப்படின்னு அவரோட பொழுது போவோம். கொஞ்சம் மறக்க முடியாத ஏதாவது மூமெண்ட் இருக்கா கவுண்டர் சார் கூட? நான் எல்லாத்தையுமே கிண்டலாக தான் நடிப்பார். அதுக்கப்புறம் பாஸ்கி நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன், பெரிய க்யூவில் நிற்பாங்க, நீங்கள் வந்துடவே கூடாதுன்னு. அதுக்கு நீங்கள் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாத்தையும் கிண்டல் அடிப்பார். ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் அவரே நீங்கள் உங்களுடைய கவுண்டர்ஸ்லாம் அவர் ரசிகர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் சிரிக்க வைக்கிறது. சில வாட்டி சில ஜோக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்குது எக்ஸ்பிரஷன்லாம் பாஸ்கின்னு சொல்லி பண்ணார். அவர் நீங்கள் ஒரு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்து ஏதோ ஒரு ஜோக் சொன்னார். அதாவது அவருக்கு டிஃபன் எடுத்துன்னு வரதுக்கு ஏதோ ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு. அவரோட ஷூட்டில் வந்து அவர் வீட்டிலேருந்து பண்ணணுன்ட்டு சாப்பிட்ணுன்னு யாரோ ஒருத்தர் பஷீரோ யாரோ ஒருத்தர் பேர் தான் சொன்னார். அப்போ வந்து பரோட்டா அவர் எடுத்துன்னு வருவாராம். இவர் 1-2 சாப்பிடுவார், மீதி 7-8 அப்படி வச்சுருவார் பொழுது. அப்போ யாரோ அந்த ஆர்கனைஸ் பண்ணாங்கல்ல அந்த ஆள் எடுத்துன்னு வரதுக்கு, அவர் இதை கேட்டு நம்ம போய் என்னை கரெக்டாக கொண்டாந்துடுறானா, டிஃபன்லாம் பரோட்டாலாம் கொண்டாந்துடுறானா, கொண்டாந்துடுறான், நானும் 2 சாப்பிட்றேன், மீதி கொடுக்குறத வந்து அவன் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, வயிற்றில் கொண்டு போய் வச்சுட்டு வரான். குப்புன்னு சிச்சனா வயிற்றில் கொண்டு வச்சுட்டு வரான் பாஸ்கியம் அப்படின்னு சொன்னார். அவங்க வந்து அந்த கேங் சேர்ந்தாலே ஒரு பெரிய லாஃப்டர் கிளப் தான். கவுண்டர் ரொம்ப அவருக்கு பிடிக்கல. சினிமாஸை கலடா பண்ணுறதுனால எல்லா படத்தை பற்றியும், ஆனால் ரொம்ப எல்லா படத்தை பற்றி கிண்டலாக பேசுவார். அண்ட் ரொம்ப மறக்க முடியாது, என்னோடய ஒய்ஃப் இறந்த போது எனக்கு ஃபோனை பண்ணி பாஸ்கி நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னாரு. ஐயோ வேணாம் சார், 2 மாடி நீங்கள் ஏறணும், வேணாம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணதுக்கேன்னு சொன்னேன். அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருப்பார். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்லேருந்து அதில் உங்களை அந்த வெண்ட் அவுட் பண்ணிக்கிற விதம். ஆமாம், அதுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டூல் பார்த்தீங்கன்னா ஹியூமர் தான். நீங்கள் சொல்கிறது ரைட்டு. பிகாஸ் ப்ரொஃபஷனும் ஹியூமரு, ரிலாக்ஸேஷனும் ஹியூமர் இருந்துச்சு. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமர் தான், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பட் இந்த ஹியூமரு கோர் லேயரில் இருக்கிறதுனால அந்த ட்ராஜடி அந்த கேட்டஸ்ட்ராஃபி எல்லாம் ரொம்ப உள்ளே பெனிட்ரேட் பண்ணக்கூடாது. அந்த ஹியூமர் பாதுகாக்கும், ஒரு பெரிய இன்சூரன்ஸ் மாதிரி அது. ஓகே, ஸோ லைக் வேர் டு யூ கெட் ஆல் திஸ்? என்ன ஒரு 17,000 ஜோக்ஸ் எழுதிருப்பீங்க? 17,000 ஜோக்ஸ் ஏறிப்பேன். 1 lakh ரிஜெக்ட் ஆகிடுச்சேண்ணா. ஏன்னா மதன் மென்டார் வந்து மதன் அவர் தான் எடிட்டர். 7 ஜோக் 1 ஜோக் தான் ஓகே ஆகும். அது ரொம்ப குவாலிட்டேட்டிவாக அது நல்ல சான்ஸ் இல்லை. இந்த பக்கம் ரைட்டர் சுஜாத் தான் இந்தியா டுடேல எழுத கூப்பிட்டாரு. அவர் எழுத கூப்பிட்டோது அவரே நீ எழுதுறான்னாரு. சரின்னு ஃபோன் பண்ணி டாபிக்லாம் சொல்லுவார். 10 excuses ஃபார் கமிங் லேட் டு ஆஃபீஸ், அதை எழுதுறா பாஸ்கின்னு. இந்த ரோட் கண்டிஷன்ஸ் பற்றி எழுதுறா. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் ஏன் சென்சிட்டிவாக இருக்கும் அதை அவர் சொல்லுவார். அப்புறம் அதை பார்த்துட்டு இன்னும் 2 பாயிண்ட் இதை சொல்ல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கைட் பண்ணார். ஸோ அவர் என் பைக்கில் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து நார்தகான் சபாவில் பேசிவிட்டு ஒரு 1 or 2 months டெய்லி கொண்டு அவர் வீட்டில் பைக்கில் கொண்டு விடுவோம் ரைட்டர் சுஜாதாவை. இதில் என்ன வெக்க கேடுன்னு அவரோட நாவல் எதுவுமே நான் படிச்சதில்லை. அவ்வளோ பெரிய ஆள் அவர் என் கூட வந்து பிள்ளைங்கள சைடில் லேடிஸ் டைப்பில் அவர் உட்காந்து பைக்கில் என் கூட ஜாலியாக பேசினேன். ஒரு வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிடுவேன், கொடுப்பாரு. அவர் கண்டு கொண்டேன் படத்தில் என்னை காமெடி ட்ராக் எழுதி வச்சார்.
அதுக்கப்புறம் ராஜீவ் மேனன் வேணான்ட்டார், அது வேறு விஷயம். அவர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டார், இவனுக்கு ஹியூமர் வராதுன்னு. அப்புறம் பட் சுஜாதா வந்து என்னை இந்தியா டுடேல ஒரு 25 வீக்ஸ் எழுத வச்சார். அண்ட் யூஸ் டு சென்ட் மீ 20 காப்பீஸ் எல்லாரும் கொடுக்க சொல்லிடலாம். ஸோ அது ஒரு கோல்டன் பீரியட் சுஜாதாவோட. அண்ட் ஆல்சோ நீங்கள் கார்ட்டூனிஸ்டாகவும் இருந்திருக்கீங்கல்ல? அது தேங்க்ஸ் டு மதன் கார்ட்டூன்ஸ் பார்த்து இந்த ஃபாஸ்ட்டாக போகணும் ட்ராயிங்கிறது அது பழகினேன். அண்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவார் மதன். பட் நமக்கு இங்கே ஒரு 25 ஃபீல்டில் காலை வச்சு எதையுமே ஒருபடியாக பண்ணல, அதான் பிரச்சனை. சினிமா அண்ட் கிரிக்கெட் இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னா இது ரெண்டு எது சொல்லுவீங்க? கிரிக்கெட் நோ டவுட் அபவுட். எனக்கு சினிமாவில் எதுவுமே தெரியாது. சும்மா ஜாலியாக எல்லோரும் உட்காந்து இந்த லாஸ்ட் ரோவில் உட்காந்து கிண்டல் அடிப்பாங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கமெண்டேஷன் இருப்பேன் தவிர கிரிக்கெட் பிகாஸ் ஐ வென்ட் த்ரூ கிரிக்கெட் ஃபுல்லி. ஸ்டார்டட் ஆஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். அப்புறம் பார்த்தேன் ஒரே காம்படிஷன் இருந்து ஆஃப் ஸ்பின்னராக மாறினேன், அப்புறம் லெக் ஸ்பின்னராக மாறினேன். லெக் ஸ்பின்னில் அந்த கூகுளின்றது ரொம்ப ஃபேசினேட் ஆச்சு. அந்த ஐடியா இப்படி போடுற பால் இப்படி வேறு டேரக்ஷனில் போகுதுன்றது கொஞ்சம் ஃபேசினேட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து கிரிக்கெட் லெக் ஸ்பின் இன்ட்ரெஸ்ட், ஹிட்டிங் சிக்ஸர்ஸ், அது அப்புறம் லாஸ்ட் ஓவர் போடுறது, லாஸ்ட் ஓவர் ஆடுறது, அதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அப்சர்வேஷன் கிரிக்கெட்டு சரி போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனேட்லி ஜோக் புக் போட்டு அதை வந்து மதன் பார்த்து விகடனில் எழுத வச்சு அது ரேடியோ, அப்புறம் மாடலிங் பிசி ஸ்ரீராம் கூப்பிட்டாரு, கமெண்ட்ரிக்கு ஸ்டார் டிவியில் கூப்பிட்டாங்க, ஆர்ஜேயிங் போனேன், உங்களோடைய ஆர்ஜேயிங் நிறையா பண்ணேன். அப்புறம் இதில் யூத் ஃபஸ்ட்டு படம் கமல்ஹாசன், யூத் விஜய் படம் வந்து ஃபஸ்ட்டு வந்தது ஆஃபரு இது நடிக்கிறதுக்கு, அது ஒன்று வந்தது. அண்ட் தென் ட்ராமா எழுதினா கடைசி ஸ்டேஜ் பிளே ராதாரவி நடிச்சார் லீட் ரோலில், நானும் ஒரு மெயின் ரோல் பண்ணோம். அது மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங். அதில் மேகசீனில் டெக்கான் கிரானிக்கலில் 6 இயர்ஸுக்கு ஃபோட்டோ டெய்லி போட்டு அமுல் டைப்பில் கேப்ஷன்ஸ் போடுவேன். அது ஒரு 6 இயர்ஸ் வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மோட்டிவேட்டிங் பீப்புள் த்ரூ ஹியூமர் அண்ட் ஆல்சோ ட்ரைங் டு டீச் பீப்புள் தி ஆர்ட் ஆஃப் கிரியேட்டிங் ஜோக்ஸ் அவுட் ஆஃப் நியூஸ் அண்ட் அதர் டெவலப்மெண்ட்ஸ். அது உள்ளே இறங்கிருக்கேன். பாஸ்கி டச் பண்ணாத ஏரியாவே இருக்கக்கூடாது போல இருக்குது. எல்லா இடத்துலையுமே டச் பண்ணியிருக்கீங்க. ஒரு 25 ஃபீல்டில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே டச் பண்ணிங்க. பட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒரு இடத்த பதிச்சிருக்கீங்க. பட் இந்த மூவி லைக் ஷாஜகானில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் போய் யூத் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் யூத்தா? ஆமாம், யூத்தில் இருப்பீங்க. அப்புறம் இன்னொரு படம் விஜயோட யூத் வந்து யூத் ஃபஸ்ட்டு படம். அப்புறம் வந்து சிவகாசி நெக்ஸ்ட் அந்த இப்படி பண்ணுவேன் வக்கீலாக வந்து. ஓகே, அது கூட இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு. அது முன்ஜாமீன் வர சீனில் ஸோ அந்த கை எப்படி பண்ணுறது, அந்த முன்ஜாமீன் என்னை பிடிச்சி திட்டிட்டு போவார். அவங்களுக்கே கூட முன்ஜாமீன், பின் ஜாமீன், சைடு ஜாமீன்லாம் கூட எப்படின்னு திட்டிட்டு போவார் என்ன விஜய். அந்த சீன் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிருந்தது இப்போது இந்த சோஷியல் மீடியாவில். அப்போ சினிமா உங்களை மிஸ் பண்ணிடுச்சா இல்லை நீங்கள் தான் சினிமா மிஸ் பண்ணிட்டீங்களா? சினிமா என்னை மிஸ் பண்ணிட்டுன்னா எங்கே இந்த கேரக்டர் ரோல்ஸ் பெட்டராக பண்ணியிருப்பேன், நிறைய பண்ணியிருப்பேன். கேஎஸ் ரவிக்குமார் சொல்லுவார், நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னை யூஸ் பண்ணிக்காது வந்து அது என்ன காரணம், ஹரிகிரி அசம்பிளியில் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் எல்லாரையும். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் இதில் ஒன்றும் பெரிய லாஸ்ன்னு இல்லை பாஸ். எனக்கு பேசிக்காக கிரிக்கெட் தான். சினிமா ஹேப்பன் ஜஸ்ட் லைக் தட் இட் ஹேப்பன். ஒரு இந்த கெட்டப்பில் 2000 டிசம்பர் 1, 2000 ஹரிகிரியுடைய 100th ஷோ போது இந்த கெட்டப்பில் வந்தேன். அப்போ யூத் ஆஃபர் வந்தது 2001. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் இதே கெட்டப்பு. ஸோ அதனால் ஒரு 16 படம் பண்ணேன். அதில் வந்ததே தவிர அது வந்தது எல்லாமே போனஸ் தான். ஏன்னா இந்த சினிமா நான் அப்படியே அடுத்த நடிகர் திலகமாக ஆனோம் அப்படின்ட்டுலாம் நினச்சிலாம் வரல. கூப்பிட்டு கொடுத்தா பண்ணுவேன், அவ்வளோதான். பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் லாட் ஆஃப் எக்ஸ்டெம்போர் ஷோஸ், ஐ வாஸ் நெவர் நர்வஸ். ஈவன் யூத் படத்தில் கூட அப்போ மிஷ்கின் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்போ வின்சென்ட் செல்வா தான் டேரக்டர்னு நினைக்கிறேன். அப்போ கூட அவங்க வந்து ஒரு டயலாக் கொடுத்து இது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் சொல்லிங்க சார்னுவாங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் இருந்தது டிவியில் ஃபஸ்ட்டு வந்ததுனால. ஸோ உங்கள் பர்சனாலிட்டி அப்படியே அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஆமாம், இந்த ஹரிகிரி அசம்பிளி சொல்லும்போது ஒரு 1000 எபிசோட்ஸ். அது தேங்க்ஸ் டு ஜெயலலிதா, அவங்க சிஎம்மாக இருந்தாங்க. அண்ட் மிஸ்ஸஸ் டிடிவி தினகரன் தான் இந்த கான்செப்ட் ஓகே பண்ணாங்க. முரளிராமன் தான் சஜஸ்ட் பண்ணார் இப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலான்ட்டு. இன்னும் இருக்கார்ல, அங்கே தான் இருக்கார்ல முரளிராமன்? ஆமாம், அங்கே தான் இருக்கார். ஓகே. பட் அதில் வந்து சிட்டி பாபு நீங்கள் அந்த காம்போ வந்து ஒரு அல்டிமேட் காம்போ. பட் நீங்கள் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக சீரியஸாக போவீங்க. உங்கள் பக்கத்தில் இருந்ததுனால நான் சென்சிபிளாக தெரிஞ்சிருப்பேன். ஏன்னா கண்ணாப்பண்ணான்னு கேட்பாரு. அதில் வந்து ஒரு 1000 எபிசோட் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அந்த விஎஸ் ராகவன் சாரோட பண்ண எபிசோடு வந்து இட் இஸ் அன்பிலீவபிள். அவரும் உங்களுக்கு ஈடு பயங்கரம். அவர் ஏன் கிரேட்னா, அவர் கோவம் வந்தால் ஹியூமர் பயங்கரமாக வரும் அவருக்கு. இவன் என்ன பண்ணால், அவர் உள்ளே வந்தோடனே ராகவன் நீங்கள் வந்து ஏன் வந்து இன்னமும் ராகவன்னே பேர் வச்சுக்கிறீங்க, ஒரு ஸ்டைலாக ராகவ் அப்படியே வச்சுக்கூடாது. அவர் நீ ஏன் சிட்டி பாபுன்னு வச்சுருக்க, குன்றத்தூர் பாபுன்னு வச்சுக்க வேண்டியதானே. நீங்கள் பேச சொல்ல காது ஆடுது சார், ஏன் காதா வாங்காதா அப்படின்னாரு. அது மாதிரி ரைட்டாக போயின்னு இருந்தது. இன்ஃபேக்ட் சுஹாசினி அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த வீடியோ. சுஹாசினி வந்து அவங்க விஎஸ் ராகவனை பண்ணும்போது அவருக்கு சொல்ல நான் வரேன் உள்ளன்றது. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரப்போகிறார் இப்போ அப்படின்னு திடீர்னு நான் வந்தேன். சுஹாசினி எப்படி உட்காந்தாங்க, இவர் இப்படி உட்காந்தார். அப்படி 2 பேர் நடுவில் அப்படி நடந்து வந்து இவர் பக்கத்தில் உட்காந்தேன். இவரில் இப்படி பார்த்தார். அப்படி பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இது வரைக்கும் ஒரு போக்கில் போயிருந்ததோ இல்லையோ, இனிமேல் இது ரணகாலம்
அப்படின்னாரு. அதில் சிரிச்சு அவரோட பேசினா சிரிக்காமல் இருக்கவே முடியாது பாஸ். அவர் கோபமாக பேசுவார், செம்ம சிரிப்பாக இருக்கும். பட் ஆனால் சிட்டி பாப் வந்து ஒரு மாதிரி அது ஹுக் போட்டு இழுத்து வம்பிழுக்கிற மாதிரியான கேள்விகளாக தானே வைப்பார் அவர். ஸ்பெஷலிஸ்ட். அந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது கஷ்டம் இல்லை. அப்படின்னா மிஸ்டர் பீன் மாதிரி பாஸ் அவர். இஸ் டூ பிரில்லியன்ட் பட் இல் போஸ் ஆஸ் இஃப் இஸ் அன் இடியட். மிஸ்டர் பீன் வந்து மக்கு மாதிரி காமிக்கிறார்ல, அந்த மக்கு மாதிரி காமிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரி மூலம் வேணும். நீங்கள் என்ன மக்குத்தனம் பண்ணால் பீப்புள் சிரிப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களே, அது மோஸ்ட் சீரியஸ் தாட், ட்ராஜடியோட சீரியஸ் திங்கிங் அது. அதில் ரோவன் அட்கின்சன் அவர் கிரேட். மிஸ்டர் பீன் சிட்டிபாபு அதே மாதிரி தான், அப்படியே டம்மாக வாழ்ந்துருப்பார். ஆமாம், கேட்குற கேள்வி ஸ்டிங். நீங்கள் நிறைய பேசிட்டு இருப்பீங்க, அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பார், அதில் டென்ஷனாக ஆயிடுவாங்க. ஐயோ, அது ஒரு நடிகை, ஒரு யங் ஆக்டர் ஒருத்தர் வந்து இப்படி தான் உட்காந்துருப்பார். இப்படியே உட்காந்தார். அவர் இந்த படத்தில் நினச்சேன், அந்த படத்தில் நினச்சேன்னு சொல்லினே இருந்தார். நான் வந்து ஃபீல்டுக்கு 10 வருஷமாக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு நடிப்பு எப்படியும் வரும். அதனால இப்படி ஏறிச்சு. நான் அப்போ இது வரைக்கும் நடிக்கலையா? இல்லை, நீங்கள் நடிச்சிருங்க, நீங்கள் வரும், உங்களுக்கு நடிப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்பேற்றி கண்ணாவுன்னு வெறுப்பேற்றுவார் எல்லாரையும். பட் யூ ஒன்ட் நோ எனிதிங் அபவுட் எனிபடி. ஸ்ட்ரெயிட் அப்படியே பேசுவார். அங்கே ஸ்பாட்டில் பேச நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட் இவர் என்னப்பா டேரக்ட் பண்ணிருக்காரா, இவர் இந்த படம் பண்ணாரா அப்படின்னு தான் கேட்டுப்பேன். 2 ஏன்னா 3 ஹவர்ஸில் 5 இன்டர்வியூ முடியும் பாஸ். எல்லாமே எக்ஸ்டெம்போர். சம்டைம்ஸ் திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க. இப்போ பிரதாப் போத்தன் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வரமாட்டேன்ட்டார். இந்த இன்டர்வியூ பார்த்து வரமாட்டேன்ட்டார். ஏன்னா எங்கள் டேரக்டர் வெங்கட்ரமணிக்கு ஃபோன் பண்ணார். வெங்கட்ரமணி, யூ வாண்டட் மீ டு கம் டு தட் ஷோ, இஸ் இட் விச் காட் ஓவர் ஜஸ்ட் நவ், தட் ஹரிகிரி ஆர் வாட் எவர் இட் இஸ். ஆமாம் சார், தே ஆர் ரேப்பிங் த விஐபிஸ் மேன். யூ வாண்ட் மீ டு கம் டு தட் ஷோ. எனக்கு தமிழ் கூட சரியாக வராது மேன் அப்படின்னு சம்மதிச்சு. அது மாதிரி பாதி பேர் வரமாட்டாங்க. இங்கே வரவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியே பண்ணிட்டு இருப்போம், ஜாலியாக பேசிட்டு இருப்போம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ஓல்டு கான்டென்ட்லாம் எடுத்து கிளிப்ஸாக போட்டுட்ருக்காங்க. அந்த 1000 எபிசோட்லேருந்தும் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸை கட் பண்ணி போட்டாலே இன்னும் 2-3 இயர்ஸ் சில இதெல்லாம் போடுறாங்க. விஎஸ் ராகவ் வந்து, அப்புறம் இந்த இவங்க கிரேஸ் இருக்காங்களே அவங்களது, அப்புறம் இந்த அனுமோகன் போடுறாங்க, அப்புறம் இந்த இதில் 6-67 ரஜினி பிரதராக ஒருத்தர் எல்ஐசி நரசிம்மன், அவங்கெல்லாம் போடுறாங்களே, செம்மையாக போயிட்டு இருக்குது. அப்படியா? ஆமாம். ஓகே, நீங்கள் ஒரு இந்த 1000 எபிசோடில் இன்னும் ஏதாவது மோஸ்ட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் லைக் விஎஸ் ராகவன் தான், டவுட்டே இல்லை. அந்த மாதிரி சிரிப்பு சங்கர் கணேஷ் இருக்கும், நல்லாயிருக்கும். விஎஸ் ராகவன் செம்ம. இவங்கெல்லாம் நேச்சுரல் ஹியூமர், இவங்கெல்லாம் எண்டோடு கிஃப்டட் வித் நேச்சுரல் ஹியூமர். ஓகே, அவங்க பதில் சொல்லும்போதே உங்களுக்கு சிரிப்பா. இப்போ சங்கர் கணேஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி வச்சுங்களேன், என்ன கணேஷ் எப்படி நீங்கள், அவர் பாவம், நான் ஒரு ப்ரேயர்ஸ் சொல்லி அவருக்கு அனுப்பிச்சேன் ஒரு மெசேஜ். ஏன்னா உடம்பு ஏதோ சரியில்லைன்னாங்க. ஐ திங்க் இஸ் ரெக்கவரிங் வெல் நோ. அவருக்கெல்லாம் எனக்கு தெய்வம் மாதிரி. அவர் எப்போ கூப்பிட்டாலும் வருவார், கண்ணா பண்ணாலும் எனக்கு திட்டுவார், வெளில போகும்போது சிரிச்சினே போவோம் 2 பேரும். இது மாதிரி நீ பார்த்துக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஃபோன் அடிப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, கணேஷ் எப்படி பேசுவார் பாரு ஃபோன். என்ன கணேஷ் எப்படிங்க, என்ன எப்படி இருக்கீங்கன்னா, இல்லை ஃபோன் எதுக்கு பண்ணுற, பண்ணாத, இப்படியே பேசுவார். அப்புறம் வேறு என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க தெரியுது இல்லை, மியூசிக் டைரக்டர் தெரியுது, அதனால தான் கேட்குறேன் என்ன பண்ணுறீங்க. நான் பண்ணுவேன், ஏதாவது மியூசிக் போடுவேன், ஏதாவது கச்சேரி, கோயில் கச்சேரி வந்தேன்னா போவேன். ஏமாந்தவன் எவனா கச்சானா அவங்க கூட மணிக்கணக்கில் ஃபோனில் பேசியிருப்பேன் அப்படின்னு. கரெக்டு கணேஷ், நான் கூட ஒரு 60 வருஷமாக ஏமாந்துருக்கேன், நல்ல பாட்டு போடுவீங்கன்ட்டு. எப்போ போட போகிறீங்க, உனக்கு கொரோனா தலையில் கடிக்கும், கர்லிங் ஏர் வந்து அது கொட்டும் அப்படின்லாம் திட்டுவார். இந்த மாதிரி நினச்சி பார்த்தீங்களா யாராவது பேசுவாங்கன்னு. விஎஸ் ராகவன், இவர் நீலு, இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. நார்மலாக பேசும்போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஒரு ஈகோ கூட கிடையாது அவங்களுக்குலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே ஆங்கர் லெவலுக்கு இறங்கி வந்துடுவாங்க. பிரில்லியன்ட் சார், அவங்க நேச்சுரல் ஹியூமர் சார். அவங்களுக்கு தெரியும் எப்படி பதில் சொன்னால் பீப்புள் சிரிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது பாஸ். டெல்லி கணேஷில் ஜெம்மு. ஒரு நாள் 6:30 ஷூட்டிங்கிறேன் ஜெயா டிவியில், நான் அர்ஜென்ட்டாக போகணும் சார் வேறு ஒரு ஷோக்குன்றேன். ஸ்டூடியோ உள்ள வரேன், மாடியிலேருந்து 6:15 கை காமிச்சுட்டுருக்கார். பாஸ்கி வந்தாச்சுன்றார். யார் வருவாங்க, எவ்வளோ பெரிய ஆள் அவர் வருவார். ரொம்ப ரொம்ப கூல் அவர். டெல்லி கணேஷ், சங்கர் கணேஷாக இருக்கட்டும், அவங்களாம் கூப்பிட்ட உடனே வருவாங்க. எஸ்வி சேகர் கூப்பிட்டா உடனே வருவார், வைஜி மகேந்திரன் கூப்பிட்டா வருவார். இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலி டைப். எப்பவுமே இவங்களோடலாம் நீங்கள் எப்பயுமே கான்டாக்டில் இருப்பேன். இவர் கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, அவங்களாம் எவ்வளோ கிரிக்கெட் ஷோஸுக்கு வந்திருக்காங்க. ஒன் ஃபோன் இஸ் இனஃப். கேஎஸ் ரவிக்குமார் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் யூஎஸில் இருந்தார். நான் ஒரு சேனலுக்கு வந்து ஐ நீட் யுவர் ப்ரெசன்ஸ் ஃபார் அ ஷோ சார், அது ரிப்பப்ளிக் டே அன்றைக்கி வருதுன்னு சொன்னேன். 20ஆம் தேதி அமிச்சேன் ஜான். இஸ் இட் லைவ்னு கேட்டார் மெசேஜ்லேயே. இல்லை சார் ரெக்கார்டட், 23rd அன்றைக்கி நீங்கள் 24th வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், 10:30 மார்னிங். அவ்வளோதான், பதில் கூட வரல. ஸோ நான் ப்ரெஸ்யூமும் பண்ணி முடியாது வராருன்ட்டு. சும்மா போனேன் வராரா பார்க்கலான்னு. 24th அன்றைக்கி 10:29 சேனல் உள்ள வண்டியில் வர்றார் கரெக்டாக. அந்த மாதிரி ஒரு ஜெம்மர், நல்ல ஃப்ரெண்டும் கூட, சூப்பர் ஃப்ரெண்ட். ஸோ அவரு கூட ஏதாவது கான்வர்சேஷன்? அவரு கூட ஷூட்டிங்கில் நான் என்ன திட்டினது ஞாபகம் இருக்குது. வந்து 2 லவ்லி இன்சிடென்ட் இருக்குது. ஒன்று வந்து எதிரி படத்தில் டாக்டராக வருவேன், யாருக்குமே அடையாளம் தெரியலன்னா அதில் முடி வச்சுன்னு வருவேன், யாருக்குமே தெரில. அதில் ஒரு சீனு, நானும் மேடியும் காரில் பெசன் நகரில் அப்படி வரணும்.
அவர் வந்து 420 கேரக்டர் டக்குன்னு எஸ்கேப் போயிடுவார். அவன் வந்துட்டு அப்படி திடீர்னு திரும்பி பார்ப்பேன், மேடி இருக்க மாட்டார் காரில், இறங்கிலாம் பார்ப்பேன். ஸோ ஒரு 5000 பேர் பார்க்குறாங்க ஷூட்டிங்கு. வாஸ்கி ஆக்ஷன் சொன்னோடனே கார் அங்கே வரும், மேடி காணாமல் போயிடுவார், எஸ்கேப்பு, நீ இறங்கி மேடியை நீ தேடணும் அப்படின்னு மைக்கில் கத்துறாரு. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன்னாங்க, மேடி எஸ்கேப்பு. கார்லேருந்து இறங்கி என்ன பண்ண, இப்படி கீழே பார்த்துன்னு இருந்தேன். கீழே அப்படியே கட், உன்னை மேடியை தேட சொன்னால் எலி கொஞ்சம் தேடுற அப்படின்னு நடு பெசன் நகர் பீச்சில் கத்தினார். எல்லோரும் ஓவன் சிரிச்சாங்க. அப்படியே மனம் போச்சு. 5th மினிட் கார்லேருந்து வா காப் சாப்பிடலாம் வா, இந்த மாதிரி நீ ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. அது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஜெயசித்ரா ஆர்டிஸ்ட், அவங்க வந்து டைரக்ட் பண்ணாங்க ஒரு படம், அவங்க சன் நடிச்ச போது ஒரு சீன் வந்து எப்படின்னா, டாக் ஷோ ஹோஸ்ட் நான், அந்த சீன் படி நான் டாக் ஷோ ஹோஸ்ட். அதில் கேஎஸ்ஆர் வந்து ஒரு படத்தோட டைரக்டரு, அவரோட ஹீரோயினோட அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும். ஓகே, இதுதான் ஷார்ட். ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படித்தோம், நானும் கேஎஸ்ஆர் அவரும் படிச்சிருந்தோம். என்ன பாஸ்கி எனர்ஜி இல்லையே இதில், ஏதோ சொன்னால் நான் சொன்னேன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி மாற்றிட்டோம். இது ஃபுல் ஜோக்ஸாக எடுத்துன்னு போயிடலாம் சார்ன்னு சொல்லிட்டேன். சரின்ட்டார். இது வந்து ஒரு தசாவதாரம் மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவார், இதை பண்ணுவாரான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஸோ வந்துட்டார், உள்ள ஆக்ஷன்றாங்க, 5 நிமிஷம் போகுது அந்த சீன் ஒரே டேக்கில். இவர் டேரக்டர் வந்து ஐஸ்வர்யர், கே.எஸ். ரவிக்குமார், ஹீரோயின் ஐஸ்வர்யர், வெல்கம் டு த ஷோ, ரொம்ப பெருமை சார் அப்படின்னு சொன்ன உடனே அவரில் இது என்னது கண்ணாடி தள்ள இருக்குது அப்படின்னு. இல்லை சார் சும்மா பழக்கம் அப்படி தான் போட்டு இப்படிலாம் இப்படி தள்ள கண்ணாடி போட்டிங்கன்னா எப்படி தெரியும் உனக்கு கண்ணு அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியும் சார், எனக்கு தான் தெரியாதுன்னு அப்படின்னு வந்து உட்காந்தார் சிரிச்சிட்டு. வந்து உட்காந்தோடனே ஒரு ஏதோ பேசுகிறோம், ஒரே கலகலப்பாக பேசிட்டு, சார் உங்களுக்கு தான் ஹீரோயின் நல்லா தெரியும் பழக்கம், நான் கேட்குறதோட நீங்கள் கேள்வி கேட்டால் நம்ம பெட்டராக இருக்கும் சார் அப்படின்னு. அப்போ நீ எதுக்கு அப்படின்னு எனக்கு கேட்கணும். சீன் முடிஞ்சிடுச்சு. முடித்த உடனே எல்லாம் கை தட்டினாங்க. நான் அவர்கிட்ட ஜென்டிலாக போய், அப்போ நீ எதுக்குன்னு சொன்னீங்களே சார், கொஞ்சம் நீங்கள் டைம் லேட் பண்ணிட்டீங்க டைமிங் அப்படின்னு. என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க சார். என்ன பண்ணார், ஜெயசித்ரா மேடம் அந்த ஷார்ட்டை திருப்பி போடுங்க அப்படின்னாரு. அந்த சீனு எனக்கு கைகாலெலாம் வேர்த்துச்சு எனக்கு. இப்போ நான் சொன்னது தப்புன்னு வச்சுக்கோ, செத்த நாளுக்கு மேலே அந்த ஷார்ட்டு ஃபுல்லாக போட்டாங்க, பாஸ் சீனை ஃபுல்லாக போட்டாங்க. பார்த்துனே இருந்தார், பக்குன்னு எனக்கு வரல. மேடம் அவன் சொன்னது ரைட்டு, ரீடேக்ட்டார் சார். ஷாக்குன்னு, எவ்வளோ பெரிய டேரக்டரு, நான் ஜுஜுபி நான் சொன்னதை கேட்டு திருப்பி எடுன்றார் அந்த சீனை. அங்கே காமிச்சார் யாருன்னு, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, கரெக்டுனா கரெக்ட் யாராக இருந்தாலும். ஸோ அவர்கிட்ட கற்றுன்ற விஷயம் அதெல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக் மேன். அதே மாதிரி ஒரு என்னாச்சு, கேரவனில் உட்காந்தோம், நான் வெஜிடேரியன், என்னையும் கிரேசி மோனி ரொம்ப கலராக பண்ணுவார் வெஜிடேரியன்ட்டு. பாஸ்கி பஜ்ஜி சாப்பிடுப்பா, பஜ்ஜி வெஜிடேரியன், உள்ள மீன்லாம் இல்லை, காய் வாழைக்காய் அதெல்லாம் சாப்பிடு, பஜ்ஜி சாப்பிடு அப்படி சொல்லி அந்த சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்ணார். நான் தசாவதாரம், எனக்கு கமலஹாசன் மாதிரி ஒரு ஆக்டரே கிடையாது, பட் எனக்கு தசாவதாரம் வந்து எனக்கு அவ்வளோ அப்பீல் ஆகலை. நாயகன் மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்னு நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். நாயகன்லாம் இனிமேல் யாராலுமே பண்ண முடியாது, மாதிரி அவ்வளோ ஏஜ் குரூப்பெல்லாம் காமிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ தசாவதாரம் எனக்கு பிடிக்கல, முதல் 20 மினிட்ஸ் பிடிச்சது, அப்புறம் பிடிக்கல. ஸோ என்ன பண்ணார், அப்படி சிகரெட் பிடிச்சின்னு, மௌன உனக்கு தசாவதாரம் பிடிக்கல அப்படின்னாரு. எனக்கு ஒரே சங்கடம் ஆயிடுச்சு. அப்படியே தலையாடினேன். மௌன அதுதான் இட்டு தெரியும்ல அப்படின்னு. நான் அது இட்டு இல்லைன்னு சொல்லியே, எனக்கு பிடிக்கலன்னு தானே சொன்னேன். டாஸ்மாக் கூட பெரிய இட்டு, ஃபேமிலியோடு போக முடியுமா சொல்லுங்கள். இங்கே நிற்கிற நீ தனியாக, நான் நிற்கல உட்காந்தா இருக்கேன். என்ன இதே பேசு, இப்படியே காலத்து கழிச்சிட்டு திட்டுவார், பட் உடனே ஜாலியாகிடுவார். அது மாதிரி கோல்டு, செம்ம கோல்டு நான் பார்த்ததுலேயே அவர் சூப்பர் பர்சன். ஒரு படம் லான்ச்லாம் வந்ததுன்னா நான் போனேன்னா கையை இழுத்து பிடிச்சி குத்து விளக்கெலாம் ஏற்ற சொல்லுவார் சார் அவர். அந்த மாதிரி பார்ப்பீங்களா சார், நான் ஒன்றுமே கிடையாது சார் அவருக்கு, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர். எவ்ரி டே ஐ மெசேஜ் ஹிம், இஃப் ஹி சீஸ் மை கிரிக்கெட் வீடியோ ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு சென்ட் ஒரு 5-6 தம்ஸ் அப் இப்படிலாம் பண்ணி. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் கிரிக்கெட் வீடியோஸை பார்த்து அவர் அனுப்பாத நாள் கிடையாது. 334 வீடியோஸ் பண்ணேன் கோவிட் பீரியடில், ஹியூமராலஜின்ட்டு 334 அவர் பதில் போட்டார். இப்போ ரீசெண்டாக 4 IPL டீம்ஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க ட்ரையல்ஸு. நீ நான் மட்டமான நாள்னு சொல்கிறியா, நீ எப்படி சொல்லுவ? கிரிக்கெட்டர்ஸ்லேயே தோனி பேரில் வந்த படம் மட்டும்தான் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு.